படுகிறது. என்னுடன் அன்னுதல் நங்கமேறுகாள் யானினிச் செய்வதன் என்னெஞ்சென்னை நின்னிடையே நல்லேன் என்று நீங்கி நேமியும் சங்கும் இருகை கொண்டு பன்னெடும் சூழ்சுடர் ஞாயிற்றோடு பான்மதி ஏந்தியோர் கோல நீள நான் நெடுங்குன்னம் வருவதொப்பான் நான்மலர்பாதம் அடைந்ததுவே. சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழி 8ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில் பகவானை நெடுங்குன்றமென்னே வர்ணிக்கிறார். நாம் இப்போது நெடுங்குன்றம் கிராமம் நெடுங்குணம் என்று இன்று வழங்கப்படும் ஊரில் தான் உள்ளோம். யோகராமரை தரிசிக்க வந்துள்ளோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம். வந்தவாசியிலிருந்து சேத்துப்பட்டு போகும் மார்க்கத்தில் ஒரு ஆச்சரியமான ஊர், ராமனையே தன்னுள் கொண்டிருக்கும் ஊர் நெடுங்குணம். நெடுங்குன்றமாயிருந்தது. அருகே சுகர் மலை இருக்கிறபடியால், குன்றமென்னால் மலைதானே. பகவானே மலை போன்றவன். அவன் எடுத்த முடிவுகளில் மாறமாட்டார். மலை போன்று உறுதியாக இருப்பார். மலை போன்று உயரமாக இருப்பார். மலையில் ஆறுகள் பெருகும், செடிகொடிகள் வளரும், எத்தனையோ மூலிகைகள் கெட்டும், மாடுகன்றுகள் மேயும். அதே போலத்தான் ராமனிடத்திலிருந்து கருணை என்னும் ஆறு ஓடி வரும். அவனிடத்தே வியாதி போக்கும் மருந்து மூலிகைகள் உண்டு. ராம நாமமே சம்சாரங்கிற பெரும் வியாதியை போக்கும் மூலிகைகள் தானே. அடுத்தது, எப்படி மாடுகன்றுகள் மேயுமோ அதைப்போல் ராமனிடத்தில் இருக்கும் குணங்களைத்தான் நாம் மேய்ச்சல் நிலமாக கொண்டு புல்லாகவும் மற்றும் தீவனமாகவும் மேய்ந்து கொண்டிருக்கிறோம். ராமபக்தர்களுக்கு அவன் குணமேதானே தீவனம். ஆக பலவிதங்களில் பார்த்தாலும் குன்றத்தை போன்றவன் ராமன். அதைத்தான் ஆழ்வாரே தன் பாடலில் அந்த ராமனை தரிசித்தேன், இனி என் மனது என்னிடத்தில் இருக்க மாட்டேன் என்று என்னை விட்டு விட்டு நீங்கிவிட்டது. என்னுடன் அண்ணுதல் நங்கமீர்காள் யானினிச் செய்வதன் என் நெஞ்சு என்னை. என் நெஞ்சே என்னை விட்டு நின்னிடையே நல்லேன், இனி உன்னோடு கொண்டு நான் இருப்பதில்லை. எங்கு போகப் போகிறாய்னு நெஞ்சை கேட்டேன். பதில் குறித்து பன்னெடும் சூழ்சுடர் ஞாயிற்றோடு பால் மதி ஏந்தி ஓர் கோல நீள நல் நெடுங்குன்றம் வருவதொப்பான். ஒரு நீண்ட மலை. மலைக்கு இருமருங்கிலும் சூரியர்களும் சந்திரனும் உதித்திருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே நேரத்தில் சூரியன், அதே நேரத்தில் நிலவு, இரண்டும் இருந்தால் இரவு பொழுதில் அந்த மலையை காண முடியுமா? நம் உள்ளமும் உருகி போய் கண்களே பறிபோகும். அதை போலத்தான் பெருமானாம். அவன் நீண்ட மலை போல் இருக்கிறார். சங்க சக்கரங்களை கைகளில் பற்றி இருக்கிறார். அதுவே ஒரு மலை. சூரிய சந்திரர்களோட நடந்து வருகிறா போலே உள்ளது. அப்படிப்பட்ட நல் நெடுங்குன்னம் வருவதொப்பான் அந்த பெருமானுடைய நான்மலர்பாதம் அடைந்ததுவே. நெடுங்குன்றத்தை, நெடுங்குன்றம் ஊரில் இருக்கும் ராமனை சேவிக்கத்தான் வந்துள்ளோம். வால்மீகி கூறியபடிக்கு 8 அடி உயரம் ராமன். அவரே சொல்லுகிறார், அப்பன்னா நெடுங்குன்றத்தை போன்றவன் தானே. அவன் கைகளில் பாணம் சந்திரனை போல ஏந்தி இருக்கிறார். என கையில பிடிச்சிருக்கிற பாணம் அம்பே சந்திர வடிவத்தில், பிறைச்சந்திர வடிவத்தில் இருக்கும். இடது கையில் பிடித்திருக்கிற வில்லை பார்த்தால் சூரியனைப் போல பிரகாசிக்கிறது. ஆக ஓர் கையில் சூரியன், ஓர் கையில் சந்திரன். இந்த இரண்டையும் ஏந்தி ஒரு குன்றத்தை போல் கலுழன் மேல் தோன்றினான்னு கம்பருடைய பாசுரம். அப்பேற்பட்ட நெடுங்குன்றத்தை அடைந்துள்ளோம். இங்கே விஜயநகர பேரரசின் காலத்தில் பல மண்டபங்கள், கோபுர பிராகாரங்கள் முதலான திருப்பணிகளும் பெருமானுக்கு திருப்பணிகளும் நடந்ததாக தெரிகிறது. சான்றே புரிகிறது. ஆச்சரியமான மண்டபம், சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபம். மண்டபத் தூண்களிலெல்லாம் வெவ்வேறு திருக்கோலத்தில் நரசிம்மர் உள்ளார். அமர்ந்த திருக்கோலத்தில், யோக திருக்கோலத்தில்,
ஹிரண்யகசிபுவை அழிக்கும் திருக்கோலத்தில் ரிஷிகளெல்லாம் தலைக்கு மேல கையை கூப்பி கொண்டு பெருமானை பிரார்த்திக்கும் திருக்கோலத்தில் என்ன நரசிம்மர் பல வடிவங்களிலும் உள்ளார். மத்தொன்னு பரமபதநாதன் வைகுந்தத்தில் எழுந்துருளி இருக்கும் பெருமானே தன்னுடைய தர்மாதி பீடம் சிங்காதனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில், யோக திருக்கோலத்தில், அபயப்பிரதானம் பண்ணும் திருக்கோலத்தில், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு இப்படி பல திருக்கோலங்களிலும் உள்ளார். மண்டபமே அழகு. மண்டபத்தை தரிசித்து கொண்டு இளைய ஆச்சரியமான கோபுரம், 2 கோபுரங்கள்னு சொன்னேன், 2வது நிலை கோபுரத்தையும் தாண்டி கோயிலுக்குள் புகுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான சக்கரத்தாழ்வார் சன்னதி. 16 திருக்கரங்களோட எழுந்தருளி உள்ளார். அவரை சேவித்துக் கொள்ளுகிறோம். சக்கரத்தாழ்வாரை கடந்த சம்பிரோக்ஷணத்தின் போது ரொம்ப ஆச்சரியமா பிரதிஷ்டை பண்ணி உள்ளார்கள். இந்த சக்கரத்தாழ்வாருடைய உற்சவமூர்த்தி உற்சவரோட ஜாகிரதையாக கர்ப்பகிரகத்தில் எழுந்தருளி உள்ளார். ஒரு புறம் சக்கரத்தாழ்வார், மற்றொரு புறத்தில் ஆஞ்சநேய சுவாமி. நடுவில் ஆஞ்சநேய சுவாமியை பிரதிஷ்ட பண்ணணும்னு விருப்பப்பட்டார்கள். அதாவது ராமனுக்கு நேர் முன்னால் தான் ஆஞ்சநேயர் இருந்தார். சரி, அங்கு கருடனை எழுந்துருள பண்ணிவிட்டு அருகில் எப்போதும் ஆஞ்சநேயர் இருக்கும் இடத்தில் எழுந்துருள பண்ணுவோம் என்னும் புது விக்கிரகம், அதாவது பெருமான் முன்னே இருந்தவரை கொண்டு போய் அங்கே எழுந்துருள பண்ண போகும்போது அதற்காக தோண்ட வேண்டும். பூமியை தோண்டும் போதுதான் சீதையே பிறந்தாள். இங்கு பூமியை தோண்டும் போது பழைய ஆஞ்சநேயரும் கிடைத்தார். கைகூப்பின திருக்கோலத்தோட 2 ஆஞ்சநேயர்களையும் இன்னைக்கு நாம் தரிசித்துக் கொள்கிறோம். ஒரு புறத்தில் அஞ்சலி ஹஸ்தத்தோட ஹனுமான், மற்றொரு புறத்தில் 16 திருக்கரங்களோட சுதர்சனாழ்வார். இவர்களை என்று சேவித்துக் கொண்டோம். மேலும் அடுத்த சர்க்கத்தின் பொருள் பார்ப்போம். 117வது சர்க்கத்தினுடைய கடைசியில் இருந்தோம். அனசூயை சீதைக்கு உபதேசிக்கிறாள். பதி தர்மம் என்ன, பத்னி தர்மம் என்ன, கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எப்படி நடக்க வேணும். சில ஸ்லோகங்களை சொல்றேன், நான் திறந்த மனசோட கேட்டுண்டால் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி கணவனுக்கும் மனைவிக்கும் நெருக்கமான ஆன்மீக பக்தியே உருவாகிவிடும். கல்யாணம்னு செய்து கொள்வது உடல் சுகத்துக்காக மட்டுமல்ல, குழந்தைகளை பெற்று மேற்கொண்டு பணம் சம்பாதித்து டெபாசிட் போடுவதற்காக மட்டுமல்ல. அதைத்தான் ரொம்ப தெளிவா அனசூயை எடுத்து கூறுகிறாள். தர்மத்தை வளர்க்கண சீதே, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குச்சே தகப்பனார் என்ன சொல்லியிருப்பார், சகதர்மாரிணி, கணவன் தர்ம மார்க்கத்தில் நடக்கணும், மனைவி தர்மத்துக்கு துணை புரிய வேண்டும். கணவன் தர்ம மார்க்கத்திலேருந்து மாறி அதர்மத்தின் வழி போக பார்த்தால் அவரை திருத்தி மாற்றி நல்வழிப்படுத்த வேண்டும். இது மனைவிக்கே இருக்கிற கடமை. பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமான கடமை இருக்கு தெரியுமா? மகாலட்சுமியின் அம்சம் சீதே, நாம் அத்தனை பேரும் ஓரொரு பெண்ணும் மகாலட்சுமியினுடைய அம்சம். அதை புரிந்து கொண்டு பொறுப்போடு நடந்து கொள். நகரஸ்தோ வனஸ்தோவா சுபோவோ சுபோவா யதிவா அசுபா யாசாம் ஸ்திரீணாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகா மகோதயாக. காட்டில் இருக்கட்டும் நாட்டில் இருக்கட்டும், கணவன் எப்படி இருக்கிறானோ அதை நன்கு புரிந்து கொண்டு மனைவி நடக்க வேண்டும். நன்னா புடவை துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து நகநட்டெல்லாம் வாங்கி கொடுத்தால் நல்ல கணவன். வீடு வீடா அடுத்தடுத்து வாங்கிட்டு போனா நல்ல கணவன். ஏதோ இந்த ஊர்ல நகரத்தில் இருக்க முடியாமல் ஒரு டிரான்ஸ்பர் ஆகி கிராமத்துக்கு போயிருந்தா கூட அதெல்லாம் முடியாது சுவாமி, இவரை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய அப்படின்னு மனைவி பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. அது காட்டில் இருக்கட்டும் நாட்டில் இருக்கட்டும் மலையில இருக்கட்டும் கூடி வாழ வேண்டும். எங்குமே கணவனும் மனைவியும் சேர்ந்திருத்தல் தான் நலம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் எங்கெங்கோ டிரான்ஸ்பர் ஆயிடுறதுங்கிறதுக்காக கணவன் தனித்தனியா போக வேண்டியிருக்கு, மனைவி குழந்தைகள் படிப்பு பார்க்க வேண்டியிருக்கு. நிர்பந்தம், அந்த நிர்பந்தம் இருக்கிறதுனாலே ஏன் அங்க இருக்கிற இடத்துல போய் ஸ்கூல்ல சேர்த்துட முடியாதான்னா சேர்க்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற படிப்பு அந்த ஸ்கூல்ல அந்த வேகத்துல அப்படி படிச்சாதான் என்கிற அளவு கொண்டு போய் விட்டுட்டோம்னால் இன்னொரு இடத்துல பள்ளிக்கூடத்துல சேர முடியல. மொழி ப்ராப்ளம் வந்துடுறது. அப்புறம் லாங்குவேஜ், ஏதோ ஒரு ஊருக்கு போறோம்னா ஹிந்தி படிக்கணுங்கிறா, இன்னொரு ஊருக்கு போனா குஜராத்தி படிக்கணும்ன்றா, ஒடியா படிக்கணும்ன்றா. நாம அதுக்காக இப்ப மெதுவா என்ன ஆயிடுறது, இப்போ தமிழ் மீடியம் தமிழ்னு லாங்குவேஜை சேர்த்தா தானே சுவாமி வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த லாங்குவேஜ் கஷ்டமா இருக்கு. பேசாத இந்த தமிழே எடுக்க வேண்டாம், எடுக்கிறதையே ஹிந்தியை எடுத்துருவோம், எங்க போனாலும் கிடைக்கும்னா அப்ப தமிழே போயிடுத்தே. நாம் ஒத்தொத்தரும் தமிழர்கள். அப்ப தமிழ் எடுக்கணும்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா உலகமே இன்னைக்கு சின்ன வில்லேஜ் ஆயிண்டு வருது, குளோபல் வில்லேஜ். புது கான்செப்ட்லாம் சொல்லிட்டாலும் எல்லாத்தையும் ரொம்ப நெருக்கமா கொண்டாச்சுனால் கொண்டாச்சு. ஆனா அந்த நெருக்கம் மொழியினிடத்துலையும் இருக்கணும்.
நெருக்கம் இலக்கியத்தினிடத்தினே இருக்கணும். அதை படித்தாத்தான் வருங்காலத்தில் 40 வயசானப்புறம் ஒரு சூன்யம் வெறுமை சூழும். அன்னைக்கு நாம படிச்ச பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எக்கனாமிக்ஸோ அக்கவுண்ட்ஸோ லாவோ இது எல்லாத்த விட இலக்கியமும் ஆன்மீகமும் உதவும். அது படிச்சவாளை கேட்டு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுபடும். ஆகவே எங்கும் கூடியிருத்தல் தான் நலம். கணவனும் மனைவியும் ஆந்தனையும் முயற்சி எடுத்து குழந்தைகளோடு ஓரிடத்தில் இருக்க வேண்டும். அப்பதானே தர்ம காரியத்தில் ஈடுபட முடியும். ஏன்னா எதற்கோகவோ நாம கல்யாணம் பண்ணிக்கலையே, அதைத்தான் இப்ப எடுத்து கூறுகிறாள். துஷீலா காமவிருத்தோவா தனைர்வா பரிவர்ஜிதா. கணவனுக்கு பணம் இருக்கட்டும், பணம் காணா போட்டும், அதற்குன்னு மனைவி வருத்தப்படக்கூடாது. ஒரு சில நாட்களில் கணவன் கெட்ட நடவடிக்கை உடையவனா கூட இருக்கலாம். பொறுமையோட மனைவிகள் தீர்த்துத்தான் வந்திருக்கிறார்கள். அந்த விஷயத்திலே மனைவி தீயவளாகி போய் கெட்டவளாகி போய் கணவன் கட்டப்பட்டு திருத்தினார். இது ரொம்ப 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 குறைவு. 0.0001% இருக்குமோ என்னமோ. ஆனா கணவன் தீய நடத்த உள்ளவனாக இருந்து மனைவிதான் பொறுமையோடு இருந்து திருத்தி நல்வழிப்படுத்திருக்காள். சதவிகிதம் நிறையவே இருக்கும். அதுல இருந்தே அனசூய சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆனா சீதைக்கு இப்ப இந்த குறையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் அப்பேற்பட்ட கணவர் யாருக்கும் கிடைக்க போறது இல்லை. இருந்தாலும் விஷயத்தை அரசூயை கூறுகிறாள். பிராப்னுவம் யசசைவ தர்ம பிரம்சம் ச மைதிலி அகாரியவசம் ஆபன்னாக ஸ்திரியோ யாக்கலு தத்விதாக. காமத்துக்கும் அதே போல உடல் சுகம், அதை அலங்காரம் பண்ணி கொள்ளுதல், அப்படி நம்முடைய பட்டாட்டோபத்தை காட்டுதல், இதற்கென்று பெண்கள் இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததும் இல்லை சீதே. அது இருந்தால் அப்புறம் குடும்பம் என்னும் படகு மாலுமி இழந்தா போலே தவித்து போகும். அது ஒரு நேர்கோட்டில் போக முடியாது. கணவன் இல்லாத குடும்பத்தில் மனைவி குழந்தைகளை நன்கு வளர்த்து தேத்தி விட்டுருவாள். ஆனா மனைவி இல்லாத குடும்பத்தில் கணவனான குழந்தைகளை வளர்க்கறது அவ்வளவு சுலபமே இல்லை. ஆக சுக்கான் பிடித்தா போலே நங்கூரமிட்டா போலே மனைவிதான் இருந்து குடும்பத்தை நோக்க வேண்டும். கூரத்தாழ்வான் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள். அந்த பெண்ணுக்கு ஒரு சாபம் இருந்தது. யார் அவளை கல்யாணம் பண்ணி கொண்டாலும் அவருக்கு பிராணம் போயிடும். ஆனாலும் கூரத்தாழ்வான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அவ அப்பாமே வேண்டாம், இவ்வளவு நல்லவர் நீர், உம்ம உயிரை காவு கொடுக்கறதுக்கு நாங்க விரும்பலே என்று சொன்னார்கள். அப்ப கூரத்தாழ்வான் அவளை பார்த்து சொல்றார், கல்யாணம் பண்ணிக்கிறது 2 பிரயோஜனத்துக்காக. ஒன்று உடல் சுகம், குழந்தை பேரு. இன்னொன்னு தர்ம காரியத்தை பண்றது. நான் தர்ம காரியத்தோட நிறுத்தினோட போறேன் அப்படின்னா என் உயிர் போக முடியாது. தர்ம காரியம் செய்தான் உயிர் போச்சுன்னு ஒண்ணு உண்டா? ஏதோ குடும்ப சுகத்தில் ஈடுபட்டான்வனா சாபம் இருக்கலாமே தவிர என்று சொல்லி நெடுங்காலத்துக்கு இருவரும் தம்பதிகளாக வாழ்ந்தார்கள். ஆச்சரியமான செய்தி தெரியுமா? அவர்களுக்குள் உடல் ரீதியான தொடர்பே இல்லாமல் தான் ஸ்ரீ பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும் 2 திருக்குமாரர்கள் அரங்கநாதன் ஸ்ரீரங்கத்து பெருமாளுடைய அருளாலேயே அவதரித்தார்கள். அதனால எத்தனையோ ஆழ்ந்தது தாம்பத்தியம்ங்கிறது. அந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறாள்னால் அதுல எத்தனை சாஸ்திரார்த்தங்கள் பாருங்க. துவாத்விதாஸ்து குணையுக்தா திருஷ்டலோக பராவராக ஸ்திரியஸ்வர்கே சரிஷ்யந்தி யதா புண்ணியகிருதஸ்ததா. உன்னை போல் எங்கு கணவன் செல்கிறாரோ கூட போவோம், அவன் தர்மத்தின் வழி நாமும் நடப்போம். என் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஸ்வர்க்கம் நிச்சயம் சீதே. இதோ நான் கூறுகிறேன், அவ ஸ்வர்க்கத்து போவார்கள். ததேவமேதம் தம் அனுவிரதா சதி பதிப்பிரதானா சமயானுவர்த்தனி ஸ்வபவ ஸ்வபர்த்து சகதர்மச்சாரிணி யசச்ச தர்மஞ்ச தத சமாப்ஸ்யசி. அப்போது ரொம்ப மூத்தவளோ இல்லையோ, குடுகுடு கிழவி, அவ்வளவு மூத்தவள். அந்த மூப்போட நடுங்கிற கையோட ஆசீர்வாதம் பண்றா. சீதே இங்கு கிட்டக்கவா, உன் தலையில கை வச்சு ஆசீர்வதிக்கிறேன். நீ எப்பவும் ராமனுடைய உள்ளத்துக்கு தகுந்தவளா நடக்கிறதா இருக்கட்டும். உன்னுடைய பெயர், உன்னுடைய புகழ், நீ செய்யக்கூடிய தர்மம் என்னென்னைக்கும் உலகத்தில் நிலைத்து நிற்கட்டும். என் அந்த மூத்தவள் ஆசீர்வாதம் பண்ண. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே சொன்னார். ஜனகானாம் குலே கீர்த்தி ஆஹரிஷ்யதி மேசுதா. என்னுடைய பெண் ஜனக குலத்துக்கே புகழ் சேர்க்க போகிறாள். இன்னைக்கும் சீதா சீதா சீதா. ராம்னு சொல்லுவோமா, ஸ்ரீராம்னு சொல்லுவோமா, ராம்னு சொல்லுவோமா, சீதாராம்னு சொல்லுவோமா? வடக்க போனோம்னா சியாராம் சியாராம் சியாராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீராம். ராம்னு சொன்னாலே ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்காது. ராமன் தனியா என்ன பண்ண போறார்? சீதையோட சேர்ந்திருந்தா தான் பண்ண போறார். அனசூயை பதிவிரதா தர்மத்தை உரைத்த இடம் ரொம்ப ஆச்சரியமான இடம். நெடுங்குன்றம் நெடுங்குணத்தில் உள்ளோம், மேலும் தரிசிப்போம்.